கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து ஒழுங்காக நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறவர்களாக நாம் இருக்கலாம். வேதத்தை நாம் வாசிக்கிறவர்களாக இருக்கலாம். கர்த்தரை பாடி துதிக்கிறவர்களாக நாம் இருக்கலாம். வேத வசனங்களை வாசித்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம். ஆனாலும் அதெல்லாம் தேவைதான். ஆனாலும் உங்கள் இருதயத்திலே மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் வரையிலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்திற்குள் வர முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனால் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் உண்டாகிறத நாம் பார்க்கிறோம். நீங்கள் தொடர்ந்து அதை கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்கள். கலாத்தியர் 6:15, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம் என்று பவுல் அங்கே எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனம் இல்லாமல் இருந்தாலும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டாலும் ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியே காரியம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். புது சிருஷ்டியே காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய சிருஷ்டியாக நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அது கிறிஸ்துவினால் தேவனுடைய ஆவினால் ஒரு மனிதனுக்குள் உருவாகிறத நாம் பார்க்கிறோம். அதன் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் வரும்போது புது சிருஷ்டியாய் மாறிவிடுகிறத நாம் பார்க்கிறோம். அதான் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வருகிறீர்கள். மறுபடியும் பிறக்கிற அனுபவம் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். புது சிருஷ்டியாய் நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். புதிய ஒரு ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அப்படி பெற்றுக்கொள்ளுகிற அந்த நாள் வருகிறதே, அதுதான் உங்களுக்குள்ளே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் சுபாவங்கள் ஒரு மாற்றம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்குள்ளே உண்டாகிற காரியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் மறுபடியும் பிறக்கும் போது அவனுடைய பழைய குணங்கள் எல்லாம் மாறுகிறத நாம் பார்க்கிறோம். பழைய சுபாவங்கள் எல்லாம் மாறுகிறத நாம் பார்க்கிறோம். பாவ சுபாவங்கள், கெட்ட சுபாவங்கள், அசுத்தமான வாழ்க்கையின் அனுபவங்கள், துன்மார்க்கமான வாழ்க்கையின் அனுபவங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? மாறி புதிய சிருஷ்டியாய் ஆண்டவருக்குள்ளே உருவாக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்குள் இருக்கிறதா என்பதை நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக வளர்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இல்லாத வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் சொந்தக்காரலாய் மாறாமல் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். கிறிஸ்தவ ஆராதனைக்குத்தான் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். பைபிள் தான் நீங்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள். கிறிஸ்தவ முறைப்படிதான் காரியங்கள் நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இல்லாமல் இருக்கும்போது இவையெல்லாம் வீணாய் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நிக்கத்தூமை பார்த்து ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லி அவர் சத்தியத்தை அப்படியே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இவன் என்னை எவ்வளவோ கனப்படுத்தி பேசுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சத்தியத்தை மறைத்து வைக்கவில்லை. ஆண்டவர் அவனிடத்திலே தைரியமாய் மறைவின்றி சத்தியத்தை, நீ அவர் ஒரு போதகர் என்று தெரியும், அவர் ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மனிதன் என்று தெரியும், ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரியாகிய இந்த நிக்கத்தூமு வந்து ஆண்டவரிடத்திலே அவ்விதமாய் தாழ்மையோடு கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது அந்த அனுபவங்களை அவர் விவரித்து கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அவள் அடுத்து கேட்கிறார், எப்படி ஆண்டவரே நீங்க சொல்லுகிறது மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவம் வேண்டுமென்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, எப்படி? அவர் கேட்கிறார். அவர் மாம்சத்தின்படி சிந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆவியின்படி அவர் பேசுகிறார். ஆவிக்குரிய காரியத்திலே அவிதமாய் ஆவிக்குரிய சிந்தையோடு ஆவிக்குரிய காரியத்தை நிக்கத்தூமோடு பேசும்போது நிக்கத்தூமுக்கு புரிந்து கொள்ளவில்லை. நிக்கத்தூமு மாம்சத்தின்படி அவர் சிந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிக்கத்தூமுக்கு விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் கேட்கிறார். அதற்கு நிக்கத்தூமு, ஒரு மனுஷன் முதிர்ந்த வயதாய் இருக்கும்போது, ஒரு பெரிய மனிதனாக இருக்கும்போது, தாயின் கருவில் உருவாகி பிறந்து அவிதமாய் குழந்தையாய் பிறந்து
வளர்ந்திருக்கிற ஒரு மனிதன் எப்படி மறுபடியும் தாயின் வயிற்றுக்குள் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்று சொல்லி அவர் நிக்கத்தோமை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். மாம்சத்தின்படி அவர் கேட்கிறார். ஆவிக்குரிய கண்கள் அவருக்கு அடைக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய சிந்தை அவருக்கு இல்லாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அவர் மாம்சத்தின்படி சிந்தித்து ஆண்டவரிடத்திலே கேள்வியை கேட்கிறத நாம் பார்க்கிறோம். ஐயா, வயதிலே, அதாவது முதிர்ந்த வயதுள்ளவனாக இருக்கும்போது, பெரிய ஒரு மனுஷனாக இருக்கும்போது, பெரிய ஒரு மனுஷியாக இருக்கும்போது எப்படி தாயின் வயிற்றில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்று அவர் கேட்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஆவியின்படி பிறக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஒரு முறை நாம் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து மனுஷியாக, மனிதனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைகளாக இருக்கிறோம், வாலிப பிள்ளைகளாக இருக்கிறோம், வயதிலே முதிர்ந்தவர்களாக இருக்கிறோம். அப்படியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்று சொல்லும்போது ஆண்டவர் அடுத்து சொல்லுகிறார். பாருங்கள், 5-6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும். அருமையான தேவனுடைய மாம்சத்தின்படி நாம் பிறந்திருக்கிறோம். அது மாம்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி ஆவியினால் பிறக்கிற அனுபவத்தை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற அனுபவம் இல்லாமல் இருக்கும்போது அவன் என்ன மெய்யாக உனக்கு சொல்ல, அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நிக்கோதேமை பார்த்து, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜலம் என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினால் நம்ம என்ன செய்யணும்? பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். ஒருவேளை எவ்வளவு அதாவது இந்த அனுபவம் இல்லாமல் நாம் ஆண்டவருக்கென்று என்னென்ன காரியம், சில பேர்கள் சன்மார்க்கமாய் வாழ்ந்து இந்த மறுபடியும் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்காத அனுபவத்தோடு பல காரியங்களை ஆண்டவருக்கென்று செய்கிறத நாம் பார்க்கிறோம். பல நற்கிரியைகளை செய்கிறத நாம் பார்க்கிறோம். பல ஆண்டவருக்கென்று, கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று, கர்த்தருடைய காரியங்களுக்கென்று தங்கள் அதாவது நற்கிரியைகளை செய்கிறத நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் தேவைதான். ஆனாலும் நாம் அடைய வேண்டிய அனுபவத்தை அடையாமல் மீதி காரியங்களை செய்யும் போது அது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தடையா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் அடிஸ்தானமாக இருக்கிறது. இதுதான் ஒரு கிறிஸ்துவுக்குள் வருகிற அடிஸ்தானமான ஒரு பிறப்பாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த அனுபவம் இல்லாமல் வேறு என்ன காரியங்கள் செய்தாலும் அது ஃபவுண்டேஷன் இல்லாத ஒரு வீடை போல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அஸ்திபாரம் சரியில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற அந்த அனுபவம் நம்முடைய இருதயங்களுக்குள் வராமல் இருக்குமானால் மீதி காரியங்கள் எது செய்தாலும் அது அஸ்திபாரம் சரியாய் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே பிறந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இன்னும் தேவனுக்குள்ளே வளர்ந்து பெருக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நற்கிரியைகளிலே பெருக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காமல் இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த அனுபவங்களுக்குள்ளே வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை சன்மார்க்கமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சன்மார்க்கமாய் வெளியிலே நாம் செய்கிற தவறுகள் வெளியிலே யாருக்கும் தெரியாததா இருக்கலாம். அவர்கள் சன்மார்கள், துன்மார்க்கனுடைய குணங்கள் அவன் வெளிப்பிரகாரமாய் மனிதன் மத்தியிலே சஞ்சரிக்கும் போது அவனுடைய குணங்கள் எல்லாம் துன்மார்க்க குணங்களாய் நாம் அறிகிறதாக இருக்கிறது. துன்மார்க்கமான பாவங்களை செய்கிறவனுடைய காரியங்கள் அது மனிதர் மத்தியிலே அது வெளியரங்கமாய் தெரிகிறத நாம் பார்க்கிறோம்.
சன்மார்க்கமாய் வாழுகிற மனிதனுடைய கிரியைகள் ரகசியமாய் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். சன்மார்க்கமாய் வாழ்வார்கள், ஆனால் ரகசியமாக பாவக்கிரியைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாக இருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லும் போது சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் தேவன் நியாய தீர்ப்பு நாளிலே என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் தன் சன்மார்க்கர்கள் என்று சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. நான் சன்மார்க்கமாய் வாழுகிறேனே, எந்த துன்மார்க்கம் நாம் செய்யவில்லை என்று சொல்லி, ஆகினால் இந்த அனுபவங்கள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நாம் தட்டி கழிக்க முடியாது. இந்த அனுபவங்கள் இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியும். அந்த தேவன் உங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரம வாசஸ்தலமாகிய தேவனுடைய வீடை நீங்கள் என்ன செய்ய சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இல்லாத பட்சத்தில் நாம் இதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே இந்த நாட்களில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. நம்மை ரட்சித்திருக்கிறார் என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அதான் இங்கே சொல்லப்படுகிறது. நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஏதோ மனிதர்களுக்கு நல்ல காரியங்களை செய்திருந்தால், நற்கிரியைகளை செய்திருந்தால், நன்மையான காரியங்களை செய்திருந்தால், அது நிமித்தம் தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய இரக்கத்தின்படி, தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதலினாலும் அவர் நம்மை ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கிரியைகள் நிமித்தம் அவர் ரட்சிக்கவில்லை, மாறாக அவருடைய மிகுந்த இரக்கங்களின்படி, தேவனுடைய இரக்கங்களின்படி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் வைத்த தம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி அவர் உங்களை ரட்சித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதியின் கிரிய நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வேதம் சொல்லும் போது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவரிடத்தில் இரக்கம் ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யவானாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர் நம் மேல் இறங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு பாவியான மனிதன் இயேசுவண்டை வரும்போது, ஆண்டவரே, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கிற அந்த அனுபவம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குறைகளை அறிக்கையிட்டு, தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, தன்னுடைய பழைய வாழ்க்கையை உணர்ந்து இயேசுவண்டை வந்து, ஆண்டவரே, இந்த அனுபவம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆவியினாலும் ஜலத்தினாலும் அந்த பிறக்கிற அனுபவத்தை ஆண்டவரே எனக்கு தாருங்க, எனக்கு அது வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு இயேசுவிடத்தில் கேட்கும்போது அவர் அவன் மேல் மனதுருகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அவர் மேல், பாவியின் மேல் மனதுருகிற தேவன். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு அவ்விதமாய் அவர் அண்டை வரம் திரும்பி வரும்போது அவன் மேல் மனதுருகி அவனை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை நாள் வரையிலும் என்ன நீ பாவம் செய்தாய், இத்தனை நாள் வரையிலும் எத்தனை தருணங்கள் நான் உனக்கு கொடுத்தேன், எத்தனை தடவை நான் உன்னோடு பேசி இருக்கிறேன் என்று சொல்லி அவர் கேள்வி கேட்காத ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பெற்றோராக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து கூட அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்போம். தவறு செய்து வரும்போது அவர்களை தண்டித்து கொண்டே நாம் கேட்போம், எவ்வளவு முறை நான் உன்னிடத்திலே சொல்லி இருக்கிறேன்,
எத்தனை தடவை உனக்கு நான் அறிவுரை கொடுத்திருக்கிறேன். எவ்வளவு நேரம், எவ்வளவு காலங்கள் உன்னை நான் தண்டித்திருக்கிறேன். நீ இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் பிள்ளைகளை கூட நாம் தண்டிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பரம தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அண்டை நீங்கள் வரும்போது அவர் உங்களை கேள்வி கேட்காமல் அவர் அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பின் தேவனைத்தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவர் பாதத்தோடு நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லும் போது பரிசுத்தவான்கள் ஆகும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். ஏற்கனவே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்கள், மனம் திரும்பினவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் வராதவர்களை பரிசுத்தவான்கள் ஆகும்படி தேவன் நம்மை சபையிலே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்கள் ஆகும்படி தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவரே உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை ஒரு மனிதன் ஒருவேளை கூப்பிட்டு நீங்கள் வந்திருந்தாலும் கூட அது தேவனுடைய அழைப்பாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னார் கூப்பிட்டு தான் நான் இந்த சபைக்கு வந்தேன். ஒருவேளை அப்படி இருந்தாலும் கூட வேதம் சொல்லும் போது தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தேவன் உங்கள் மேல் வைத்த அந்த திட்டத்தின்படி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவருடைய ரட்சிப்பின் திட்டத்திற்குள், அவருடைய பரிசுத்தவான்கள் ஆகும்படி அவருடைய திட்டத்திற்குள், அவருடைய நோக்கத்திற்குள் உங்களை சேர்க்கும்படித்தான் நீங்கள் சபைக்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் நீங்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அன்பு உங்க மேலே ஏவி கொண்டிருக்கிறது. தேவன் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரனை, சகோதரியே, என் அண்டை நீ வா, இந்த அனுபவத்தை நீ பெற்றுக்கொள். ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிற அந்த அனுபவத்தை நீ பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே என்று சொல்லி ஆண்டவர் பிள்ளைகளை அழைக்கிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளை அழைக்கிறது போல நம்மை தேவன் அழைக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலே இயேசுவண்டை நீங்கள் வராதவர்கள் நீங்கள் மனதார வரும்படியாய் தேவன் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். நம்முடைய கிரியைகள் நிமித்தம் அவர் ரட்சிக்காமல் தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி, மிகுந்த தமது இரக்கத்தின்படி மறுஜன்ம முழுக்கினாலும், மறுஜன்ம முழுக்கு என்று சொல்லும் போது அதன் மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவம், மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதனால் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆவியான உங்களை புதிதாக்கி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை நம்மை அவர் புதிதாக மாற்றி இருக்கிறார். ஆவியானுடைய புதிதாக்குதல் நம்முடைய பழைய குணங்கள், பழைய வாழ்க்கைகள், பழைய துர்மார்க்கங்கள், பழைய அசுத்தங்கள் இவைகளெல்லாம் நம்மளை விட்டு மாற்றி பரிசுத்த ஆவியா நம்மை புதிதாய் ஆக்கி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே நாம் நம்முடைய கிரியைகள், நம்முடைய அழுக்குகள், நம்முடைய அசுத்தங்கள் எல்லாம் மாற வேண்டுமானால் ஏதோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று ஏதோ யாகங்களை நடத்தினால் ஒன்றும் பரிசுத்தமாகிவிட முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதன் அப்படித்தான் என்று ஓடிக்கொண்டிருக்கிறான். மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ள வாஞ்சை இல்லாமல், மெய்யான தெய்வத்தை அறிகிற அறிவு இல்லாமல், தங்களுடைய சுய கிரியைகள் நிமித்தமாக தங்களுடைய பாவ கர்மங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி, தான் செய்த அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி, தன்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, குடும்பத்தின் முன்னேற்றங்களுக்காக, தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கையின் குடும்பங்களின் முன்னேற்றத்திற்காக எங்கெங்கெல்லாமோ ஓடி அலைந்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். எவ்வளவோ கணக்கற்ற பணங்களை செலவு பண்ணி தங்கள் கிரியைகளினால் இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எதிர்நோக்குகிறது நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு பணம் செலவு பண்ணினாலும், எவ்வளவு புண்ணிய ஸ்தலங்களை நாடி போய்கொண்டிருந்தாலும் நாம் பரிசுத்தமாகிவிட முடியாது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. நம்முடைய அக்கிரமங்கள் கழுவப்பட முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய செங்குருதியை சிலுவையிலே சிந்தினது நிமித்தமாக அவருடைய இரத்தத்தினால் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் மனிதனுடைய அக்கிரமங்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாக பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதலினால் புதிய மனிதர்களாய் மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே
நம்முடைய யாகங்களினாலோ நம்முடைய கர்மங்களினால் நாம் செய்கிற கிரியைகள் நிமித்தம் ஒரு மனிதன், பாவியான மனிதன் நீதிமானாக்கப்பட முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது நம்மை கழுவி நம்மை புதிதாக்குகிறத நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய சரீரத்தை ஆவியானவர் என்ன செய்கிறார்? புதிதாக்குகிறத நாம் பார்க்கிறோம். புதிதாக்கப்பட்ட மனிதர்கள் தான் இந்த உலகத்திலே அடுத்து மனிதனாக வாழுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய, நேற்று வரையிலும் குடித்து வரித்து துன்மார்க்கமான பாதையிலே ஓடிக்கொண்டிருந்த மனிதன், சாராய கடைக்கும் பிராண்டி கடைக்கும் ஓடிக்கொண்டிருந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்து ரட்சிக்கும் போது, அவனை ஆவினால் நிரப்பும் போது அவனுடைய வாழ்க்கை ஒரு நிமிஷத்திற்குள் மாறிவிடுகிறத நாம் பார்க்கிறோம். எவ்வளவு கொடுமையான துன்மார்க்கனாக இருந்தாலும் அவன் சாந்த சொரூபியாய் மாறுகிறத நாம் பார்க்கிறோம். சாந்தமுள்ளவனாய் மாறுகிறத நாம் பார்க்கிறோம். எவ்வளவு கொடிதான துன்மார்க்க குணத்தில் வாழுகிற துன்மார்க்கனாய், மோசமான நிலையில் வாழுகிற மனிதர்களும் அவர்கள் பரிசுத்தவான்களாக மாறுகிறத நாம் பார்க்கிறோம். இது யாரால் உண்டாகிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இங்கு கூடியிருக்கிற மனிதர்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட துன்மார்க்கமான வாழ்க்கை ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். சாதாரணமான தாழ்மையுள்ள, சாந்தமுள்ள, ஆவியுள்ள ஒரு சன்மார்க்க குணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்கும் அது தேவையா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் தேவன் நியாயத்தில் ஒரு நாள் கொண்டு வருவார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு. நியாய தீர்ப்பு நாளிலே துன்மார்க்க மனிதனையும் சன்மார்க்கனையும் ஆண்டவர் கொண்டு வருவார் என்று வேதம் அவிதமாய் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே சன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிற இந்த அனுபவம் நமக்கு தேவையா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்மை ஆராய்ந்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. நம்மை நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, நான் கிறிஸ்தவனாய் வாழ்வதனாலே நான் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறேனா என்று சொல்லி நாம் ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆண்டவர் விரும்புகிற அந்த காரியத்தை, ஆண்டவர் கண்டிப்பாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை, இந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேனா? பெற்றுக்கொண்ட நான் ஆண்டவருக்கு பிரியமாய் இந்த உலகத்திலே வாழுகிறேனா? அவருடைய சித்தம் செய்கிறேனா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து நிதானித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். யாக்கோபு 1:18 நாம் வாசிக்கும் போது அங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 1:18, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் என்று பார்க்கிறோம். அவர் சித்தம் கொண்டு, தேவன், பரலோகத்தின் தேவன் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாய் மாறுவதற்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சிருஷ்டிகள் ரொம்ப நிறைய இருக்கிறது. தேவனால் உருவாக்கப்பட்ட அவருடைய கரத்தின் கிரியைகளாகிய சிருஷ்டிகள் நிறைய இருக்கிறது. செடி கொடிகள், மரங்கள், இவ்விதமாய் பல நிலைகளிலே இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த எல்லா சிருஷ்டிகளையும் விட நாம் நினைச்சோம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினால் ஜனிப்பித்திருக்கிறார். முதற் பலன்களாக மாற வேண்டும். எல்லா அவருடைய கிரியைகளை விட, எல்லா சிருஷ்டிகளை விட மனிதர்களாகிய நீங்களும் நானும் அவருடைய கரத்தின் முதற் பலன்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதன்மை உள்ளவர்களாக பாருங்கள், முதற் பலன்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தம்முடைய சத்திய வசனத்தினாலே நம்மை ஜனிப்பித்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜலம் என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. வார்த்தையினால் நாம் பிறக்க வேண்டும். எபேசியர் 1:13 நமக்கு தெரிந்திருக்கிறபடி, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். எப்பொழுது இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற அனுபவம் உங்களுக்குள் எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது, தேவனுடைய வார்த்தையாகிய ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது, அதை நீங்கள் கேட்டு விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்திரை போடுகிறத நாம் பார்க்கிறோம். உங்களை அந்த அனுபவங்களுக்குள்ளே கொண்டு வருகிறத நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறவர்களாய் இருந்து விசுவாசம் இல்லாமல் நீங்கள் போகும்போது, விசுவாசியாமல் இருந்தால் அந்த அனுபவம் உங்களுக்குள்ளே வராது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்கள். தேவன்
சபையிலே உங்களை தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்கள். ஆவியானவர் தாகத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு கேட்பதற்கான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அந்த அனுபவங்களுக்குள்ள வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் விளம்பி கொடுக்கப்படுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் என்றைக்கு விசுவாசிக்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த கிரியைகள் நமக்குள் நடக்கிறத நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்காமல் நம்பாமல் இந்த கிரியைகள் நமக்குள்ளே என்ன செய்யாது, நடக்காது. ஆவியான அந்த மாற்றங்களை கொண்டு வர முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு கேட்கும் போதுதான் அது நமக்குள்ளே கிரியைகளை கொண்டு வருகிறத நாம் பார்க்கிறோம். ஆவியா நமக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வருகிறத நாம் பார்க்கிறோம். நாம் விசுவாசம் இல்லாமல் கேட்டுக்கொண்டு போகும்போது அது எத்தனை வருடங்களானாலும் சரி, எத்தனை ஆண்டு காலங்களானாலும் சரி, பாருங்கள், ஒருவேளை எத்தனை வயதானாலும் சரி, நாம் அந்த அனுபவங்களுக்குள்ளே வர முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிற வேளையிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது ஆவியான் நமக்குள்ள அந்த கிரியைகளை கொண்டு வருகிறத நாம் பார்க்கிறோம். இன்னும் வாசிக்கும் போது 1 பேதுரு 1:23 வாசிக்கும் போது அங்கே பேதுரு எழுதுகிறார், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, பாருங்கள், என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அழிவுள்ள வித்தினால் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அழிவுள்ள வித்தினால் அல்ல, இது அழிவுள்ள வித்தல்ல. உலகத்தில் உள்ள விதைகள் எல்லாம் ரொம்ப, அதாவது எவ்வளவு விதைகள் இருந்தாலும் அது அழிந்து போகிறதாக இருக்கிறது. விதைகள் எல்லாம் அழிந்து போகிறதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வசனமாகிய வித்து என்ன செய்கிறது? இது அழிவுக்குரிய காரியம் அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும், என்றென்றைக்கும் தேவனுடைய வசனம் நிற்கிறதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலகம் அழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒன்றும் அதனுடைய உறுப்பாகிலும் அழிந்து போதல் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுடைய வித்து அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவவசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஜனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவுள்ள விதையினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிற தேவனுடைய வசனம், ஜீவனுள்ள வசனம். அது ஒருபோதும் அழிந்து போகாத ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவவசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஜனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள். எப்படி நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? அழிவுள்ள வித்தினால் அல்ல, தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்கள் தேவ வசனத்தினால் ஜனிப்பிக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்குள்ளே இருந்தால்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில முடிவறிந்த நிலைநிற்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, தோல்விகள் வரும்போது, ஏமாற்றங்கள் வரும்போது, பலவீனங்கள் நம்மை தாக்கும் போது, இதுக்கெல்லாம் பாருங்கள், நாம் நிலைநிற்க வேண்டுமானால் தேவ வசனத்தினால் நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதான் நாங்கள் சொல்லப்படுகிற ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி, ஜலம் என்று சொல்லும்போது தேவனுடைய வசனமாகிய விதையாக இருக்கிறது. தேவனுடைய வசனம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? ஆழமாய் இருக்க வேண்டும். ஒரு சோதனை வரும்போது, ஒரு இக்கட்டு உங்களுக்கு வரும்போது, ஒரு வியாதி உங்களுக்கு வரும்போது, அப்பொழுதுதான் பல பேர் வந்து பல ஆலோசனைகளை சொல்லுவார்கள். நீங்கள் ரகசியமாக ஏதாவது கோயிலுக்கு நீங்கள் சில காணிக்கைகளை ரகசியமாய் கொடுத்து நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, யாராகலும் போகிற இடத்துல கொடுத்து விடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஜெபம் பண்ணினால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை இல்லையா என்று சொல்லி அப்படியே வந்து சொல்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது பலவீனங்கள் தாக்கி, ஒருவேளை 1 நாள் 2 நாள் ஜெபம் பண்ணி ஒருவேளை விடுதலை கிடைக்காமல் இருக்கும் போதும், அப்படி அருகாமையில் உள்ளவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் வந்து சொல்லுவார்கள், ஐயோ நீ இப்படி இருக்காதே, இப்படியெல்லாம் வைத்துக் கொண்டிருந்தால் சரியாகாது என்று சொல்லி பிசாசுக்குரிய ஆலோசனைகளை கொடுப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ வசனமாகிய விதை நம்முடைய இருதயத்தில் இல்லாமல் இருப்போமானால் அவைகளுடைய அந்த
ஆலோசனைகளுக்கு அநேகர் சாய்ந்து விடுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படியே அநேகர் ரகசியமாய் பிசாசுக்கு பலியிடுகிறத நாம் பார்க்கிறோம். பிசாசுக்கு காணிக்கைகளை கொடுத்து அனுப்புகிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு தான் போவார்கள், ஜெபம் பண்ணுவார்கள். ஆனால் தேவன் விரும்புகிற வாழ்க்கை, தேவன் விரும்புகிற அந்த அனுபவம் அவர்களுக்குள் இல்லாமல் இருக்கிற பட்சத்திலே அவர்கள் வலிவி போகிற இருதயம் உள்ளவர்களாய் மாறிவிடுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி சொல்லும்போது நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் என்ன செய்வார்கள் சொன்னால், ஜபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை சொல்வார்கள், ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார், நீ இப்படி இருப்பது சரியில்லை என்று சொல்லி அப்படி அந்த மாதிரி அனுபவம் உள்ளவர்கள் அப்படி பேசுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நம்மை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறார்? நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே ஆவியானவர் நமக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறார்? பரிசுத்த வேதாகமும் நம்முடைய கரங்கள் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய கரங்கள் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியானவராய் இருக்கிறது. ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதான் யாக்கோபு, நீங்கள் 1:2 யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனே யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்து சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே நீங்கள் கவனியுங்கள், நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். எதற்கு நமக்கு போராட்டங்கள் வருகிறது? எதற்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை வியாதியோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ எதற்கு நமக்கு வருகிறது என்று சொன்னால், ஆவியானவர், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியமாக இருக்கு. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது, அது எந்த சோதனைகளாக இருக்கலாம், பலவிதமான சோதனைகளாய் இருக்கும்போது, அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், பலவீனங்களாக இருக்கலாம், தோல்விகளாக இருக்கலாம், மனிதனுடைய நிந்தையான வார்த்தைகளாக இருக்கலாம். இப்படி பல விதங்களில் பலவிதமான சோதனைகள் நீங்கள் அகப்படும் போது என்ன நினைக்க வேண்டுமாம்? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணங்கள் என்று ஆவியானவர் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதான் தேவனுடைய பிள்ளைகள் தேவ வசனத்துக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். ஒரு சோதனை உங்களுக்கு வருகிறது சொன்னால், தேவனை அறியாமல் அது வருவது கிடையாது, தேவன் அனுமதிக்காமல் வருவது கிடையாது. வேதம் சொல்லும்போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகல ஒரு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ரோமர் 8:28 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகல ஒரு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, அது என்ன செய்கிறது? நமக்குள்ள என்ன நடப்பிக்கிறது? உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில என்ன ஒரு அனுபவத்தை கொண்டு வருகிறது சொன்னால், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. உங்கள் விசுவாசம் தரம் உயர்த்தப்படுவதற்கு, உங்களுடைய விசுவாசத்தினுடைய உங்கள் விசுவாசம் ஆரோக்கியம் அடைவதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். பொறுமையை உண்டாக்குமா? அருமையான தேவனுடைய பிள்ளை, பொறுமை எப்படி நமக்குள்ளே வருகிறது பாருங்கள். அந்த சோதனைகளை சகிக்கும் போது பொறுமை, அது என்ன, அந்த விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது அது நமக்குள்ள பொறுமையை உண்டாக்குறது. ஒரு மேன்மையான குணத்தை, ஆவியின் கனியாகிய பொறுமையை என்ன செய்கிறது? உங்களுக்குள்ளே அது உருவாகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமை, அதான் விசுவாச வாழ்க்கையில் நமக்கு சோதனைகள் வரும்போது அது இன்னும் நம்மை பொறுமையை அது கொண்டு வருகிறது. பொறுமையில் நம்மை வளருவதற்கு அது செய்கிறத நாம் பார்க்கிறோம். வேறு அழிவுக்காக அல்ல, வேறு ஆசீர்வாத கேடுக்காக அல்ல, அது கிறிஸ்துவுக்குள் நம்மை இன்னும் வளரச் செய்வதற்கு, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய விசுவாச வாழ்க்கை இன்னும் ஆரோக்கியம் அடைவதற்கு, தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் இன்னும் பெருகச் செய்வதற்கு நம்முடைய விசுவாசம் என்ன செய்கிறது? பரீட்சிக்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரங்கள் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அநேகர் அப்படித்தான் விழுந்து போகிறத நாம் பார்க்கிறோம்.
அநேக தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களும் கூட சரியாய் தங்களுடைய அந்த நிலையை உணர்ந்து கொள்ளாமல் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அப்படியே மனிதனுடைய ஆலோசனை கீழ்ப்படிந்து போகிறதை பார்க்கிறோம். அவர்கள் பிசாசுக்குரிய ஆலோசனைகளை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தை தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்காமல், அதை நம்பாமல், அதை விசுவாசிக்காமல், என்ன நம்ம குறித்து சொல்லப்படுகிறது சொல்லி ஆராய்ந்து பார்க்காமல் ஓடுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே பலவிதமான சோதனைகளில் நாம் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் சொன்னால், தேவன் ஒரு மனிதன் அதாவது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கிறார் சொன்னால், வசனத்தினால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னால், நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த உண்மையான அந்த மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவத்திலே நாம் என்ன செய்ய இன்னும் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையிலே நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். கொஞ்ச நாட்கள் நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாஞ்சையோடு நாம் படிப்போம், வாஞ்சையோடு நாம் சிந்திப்போம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல தேவனுடைய வார்த்தைகளை படிப்பது, தியானிப்பதை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேகர் விட்டுவிடுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டு ஒரு வேளை 25-50 வருடங்கள் ஆனாலும் இன்றும் நமக்கு வேதம், நமக்கு அது தேவனுடைய வார்த்தைகள் நம்மை உருவாக்குகிறதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் நம்மை உருவாக்கி கிறிஸ்துவோடு நம்மை சேர்க்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தோடு நம்மை சேர்க்கிறவராக இருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் நம்மை சேர்க்கிறதாக இருக்கிறது. ஒரு சாட்சியின் ஜீவியத்துக்கு நேராய் நம்மை அது சேர்க்கிறதாக இருக்கிறது. மேலும் மேலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே உடைக்கப்படுகிற அனுபவங்கள் வரும்போது, அது தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, இழப்புகள் வரும்போது, பலவீனங்கள் நம்மை தாக்கும் போது, இதெல்லாம் ஒரு சோதனையாக நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம சோர்ந்து போகாமல் ஆவியானவர் அதை சந்தோஷமாய் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அது பொறுமையை உண்டாக்குறது. அதை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் மேன்மைப்படுத்துகிறதாக இருக்கிறது. அடுத்த படிக்கு நம்மை கொண்டு போகிறதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கதோமை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். நிக்கதோமோ அவ்விதமாய் திருப்பி எப்படி தாயின் வயிற்றில் மறுபடியும் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்று மாம்சத்தின்படி சிந்தித்து கேட்கிறத நாம் பார்க்கிறோம். மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களை தான் சிந்திப்பார்கள், மாம்சத்தின்படி தான் யோசிப்பார்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியம் விளங்காது, ஆவிக்குரிய காரியம் அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆவிக்குரிய காரியங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆவியார் நமக்கு விளக்கி கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய கிருபை நம்மோடு இருக்கும்போது தான் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க முடியும். நம்முடைய மனக்கண்கள் திறந்தால்தான் ஆவிக்குரிய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரம்பரை கிறிஸ்தவர்களாய் இருப்பதனாலோ, ஒழுங்காக கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதனாலோ, ஒழுங்காக வேதத்தை சுமப்பதனாலோ, ஒழுங்காக ஜெபிப்பதனாலோ நாம் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இதெல்லாம் தேவைதான். ஆனால் மறுபடியும் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்திருக்கிற அனுபவத்தோடு இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் போதுதான் இவையெல்லாம் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. முடிவிலே தேவனுடைய ராஜ்யத்தை நம்மை கொண்டு போகிறது. ஆகவே மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஜீவியத்துக்கு நேராய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனோடு வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நெருக்குமானால், உங்கள் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துமானால், அது உங்களை தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு அதை அந்த பாதையில் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் அது அழிவுக்காக அல்ல, உங்களை சேதப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை அழித்து தள்ளுவதற்காக அல்ல, மேலும் உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் அவிதமாய் பரீட்சைக்கு உட்படுத்தி உங்கள் விசுவாசத்தை பெருகச் செய்வதற்காக, உங்கள் விசுவாச வாழ்க்கையில இன்னும் அடுத்த படியில உங்களை கொண்டு போவதற்காக, ஆண்டவருக்கு மகிமையான ஒரு சாட்சியாய் உங்களை விளங்க பண்ணுவதற்காக, ஆண்டவருக்கு சாட்சியாய் நீங்கள் விளங்கி பலருக்கு தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லுவதற்கு தகுதியானவர்களாய் ஆண்டவர் ஆவியான தேவன் உங்களை உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஆகவே சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், இந்த சோதனைகளை அதை சந்தோஷமாய் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி தேவனுடைய வசனத்தினால் நாம் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில
புயல் காற்றோ, விசுவாச வாழ்க்கையில பெருங்காற்றோ, பெருவெள்ளமோ, பெரும் சோதனைகளோ வந்து நம்ம இணைச்சியால் தாக்கி அவ்விதமாய் நம்மை அழித்து விடாது. நம்மை மேலும் மேலும் விசுவாச பாதையிலே ஆண்டவருக்கு மிகுந்த பாத்திரங்களாக, ஆண்டவருக்காக வாழக்கூடிய பாத்திரங்களாக, பயன்படுகிற பாத்திரங்களாக அவர் நம்மை உருவாக்குவதற்காகத்தான் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறோம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய தவறான வாழ்க்கை நிமித்தம், நம்முடைய தவறான தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நிமித்தம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் நமக்கு வரலாம், வேதனைகள் நமக்கு வரலாம். அது அவரவருக்கு தெரியும். எந்த காரியங்களினால் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கு என்பதை அவரவருக்கு தெரியும், தேவனுக்கும் தெரியும், அவருடைய மனசாட்சிக்கும் தெரியும். அப்படிப்பட்டவர்கள் நாம் அந்த தவறுகளை விட்டு நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்பி தேவனோடு சேர்ந்து தேவனோடு ஒப்புரவாக வேண்டியவர்களாக இருக்கிறோம். இல்லாமல் ஒருவேளை நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக, நம்மை கிறிஸ்துவுக்கு நம்மை உருவாக்குவதற்காக அப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது உணர்ந்து சோர்ந்து போகாமல், அவ்விதமாய் பின்வாங்கி போகாமல், தேவனுடைய அன்பை விட்டு தூரம் போகாமல், தகப்பனாகி நம்முடைய அவர் அண்டையை விட்டு நாம் தூரம் இளைய குமாரனை போல் தூரமாய் போகாதபடி இயேசு அண்டை நாம் சேருவோம். அவர் உங்களை நடத்தவர் போதுமானவர். ஆண்டவரே என்னை நடத்தி செல்லும் என்று சொல்லி இந்த காலை வேளை தேவ கரங்கள் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். தேவ கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி செபிப்போம். இஸ்ரவேலிலே போதகனாயிருந்தும் இது உனக்கு தெரியாதா என்று சொல்லி அவ்விதமாக நிக்கத்துவமை பார்த்து ஆண்டவர் கேட்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவனால் இருப்பதனால் அது தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் பிறமாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிப பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிப பையன்மார்களாக இருந்தாலும் சரி, முதிர்ந்த வயதுள்ள தாய்மார்களாக இருந்தாலும் சரி, தகப்பன்மார்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த அனுபவம் தேவையாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை நேசிக்கிறபடினாலே ஆண்டவர் இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்புள்ளவராக இருக்கிறார். இதற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி இந்த உன்னதமான ரட்சிப்பை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். சிலுவையிலே சகோதரனை சகோதரி உனக்காக அவர் சிலுவையிலே தன்னுடைய மாம்ச சரீரத்திலே அவ்விதமாக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவ்விதமாய் சிந்தினார் என்று பார்க்கிறோம். போர் சேவகன் ஈட்டி எடுத்து அவ்விதமாய் விழாவிலே குத்தின போது கடைசியாக ரத்தமெல்லாம் போய் கடைசியாக தண்ணீர் வந்தது என்று அவ்விதமாய் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது யாருக்காக? அருமையான வாலிப பிள்ளைகளே, இது யாருக்காக? இயேசு கிறிஸ்து தமக்காக ஒன்றும் செய்யவில்லை. அவர் வேதம் சொல்லும்போது நமக்காக தம்மை ஒப்புக் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக, நம்மை பரலோகத்திலே சேர்க்கும்படியாக, பரலோகத்திலே அந்த யுகாயுகமாய் பரலோக ராஜ்யத்திலே அந்த உன்னதமான பாக்கியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து அவ்விதமாக ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே மனிதர்களுடைய அன்பெல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகிறதாக இருக்கிறது. அது மனிதனுடைய இயற்கையாக இருக்கிறது. மனிதனுடைய அன்பு நிரந்தரமானதல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய அன்போ அது ஒருபோதும் ஒளிந்து போகாதாக இருக்கிறது. மனிதனுடைய அன்பு ஒருவேளை உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் தனி மனிதனாக நீங்கள் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை எனக்கு சரியான ஒரு வீடு இல்லையே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை எனக்கு சொந்தமான ஒரு இடம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அப்படி எண்ணி வேதனை அடைந்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இயேசுவண்டை வருவீர்களானால், இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்கள் தேடுவீர்களானால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அவர் உங்களை நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தேவ கரத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஆண்டவரே இயேசுவே, என்னையும் கூட சந்தியுமையா, என்னையும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே.
அப்போ உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய ஆவியினாலும் என்னை கழுவீரலும் தகப்பனே. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற அந்த அனுபவம் எனக்குள்ளே வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் எனக்கு வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போமா? அவர் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை சேர்த்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கழுவினார் இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவினார் இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, திடம் தந்தார் ஆவியாலே, எனக்கு திடம் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களில் மன்னவனே, எல்லா வரங்களில் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடி 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 இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. தேவ கரங்களை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி செபியுங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்திருக்கிறார். அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்ம இந்த கால வேளையில் நம்மோடு அவர் நம்ம இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தம்முடைய வார்த்தைகள் மூலமாக தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஏசப்பா, நீர் எங்களை நேசிக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக உம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் உம்முடைய செங்குருதி எங்களுக்காய் சிந்தனருக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற அந்த அனுபவத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் அந்த கிருபையாக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் தகப்பனை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அருமையான ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் எந்த நாட்களில் அந்த அனுபவங்களுக்குள்ளாய் கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்தவர்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்தவ பெற்றோர்களுக்குள் ஒருவேளை பிறந்திருந்தாலும் கிறிஸ்தவ அனுபவங்கள் பல இருந்தாலும் ஆண்டவரே, ஆவினால் பிறக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்ப அதை உணர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொருவரும் அந்த அனுபவங்களுக்குள்ளே வர பரிசுத்த ஆவியான அந்த கால வேளையிலே ஒவ்வொருவரோடு இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆவியான ஒவ்வொருவோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். 30, 60, 100 பலன் கொடுக்க அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், நெருக்கங்கள், அவர்களை வேதனைப்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவளை விட்டு தேவன் அகற்றி உம்முடைய தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஒவ்வொரு குடும்பமாய் கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தீமைகளுக்கெல்லாம் விலக்கி ரட்சியும் ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தித்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தூர ஸ்தலங்கள் தங்கி படிக்கிற வேலை பார்க்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், வெளிநாடுகள் வேலை பார்க்கிற எல்லாமுடைய பிள்ளைகளை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் இருந்து நடத்துவீராக. தாழ்த்தி உம்முடைய கரங்களில் தருகிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தருளும்.
இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சபையின் குடும்பங்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். வார்த்தையோடு இப்போ அடியோரை அனுப்புமையா, மனமதில் தயவூரும் மகத்துவ பரணி வந்தனம் உமக்காமே. மனமதில் தயவூரும் மகத்துவ பரணி வந்தனம் உமக்காமே. நேன் திருநாமமதில் கேட்ட நிர்மலமாமொழிகள் சந்ததம் யமதாக மிக பலன் அளித்திட சுவாமி நின் அருள் புரிவாய். சந்ததம் யமதாக மிக பலன் அளித்திட சுவாமி நின் அருள் புரிவாய். ஸ்தோத்திர புகழ் மகிமை கீர்த்தி துதிகானம் தினமுமக்கே பாத்திரரே அதிசோபித பரணே பாத சரணாமே. பாத்திரரே அதிசோபித பரணே பாத சரணாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.